ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஹேர் டிப்ஸு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி லாங் ஹேர் வேணும்னா, ஹெல்த்தியான ஹேர் வேணும்னா எப்போவுமே முடிக்கு ஒரு பேக் போடணும். அப்போ தான் கொஞ்சம் ஹெல்த்தியாக முடியும். எப்போவுமே ட்ரைண்டர்ஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும். இது கீழார் நெல்லி தெரியும், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கீழார் நெல்லி. அடுத்தது துளசியோட பூவு. துளசி இலை எடுக்கலாம், பூ எடுத்துருக்கேன். அது டேண்ட்ரஃப் கொஞ்சம் ரிமூவ் பண்ணும். கீழார் நெல்லி, துளசி எல்லாம். இது கீரை, முருங்கைக்கீரை தெரியும். எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. கொழுந்த பறிச்சுக்கோங்க. மெத்தியிலிருந்து அவ்வளோதான் கிடச்சிருக்கு. உங்களுக்கு தலைக்கு ஏற்ற மாதிரி பறிச்சு. செம்பருத்தி பூ தலைக்கு ஏற்ற அளவுக்கு கீரை பறிச்சுக்கோங்க. அதோட ஜூஸ் உங்களுக்கு நீட்டான முடியாக இருந்தால், எனக்கு இவ்வளோ தான் இருக்க முடியும், அதனால நான் இவ்வளோ தான், எனக்கு இவ்வளோ போதும். கொஞ்சம் கெட்டியாக சாறு கொஞ்சம் நிறைய வேணும்னா, நீங்கள் கொஞ்சம் நிறையவே பறிச்சுக்கோங்க. ஒரு கிண்ணம். அதுக்கப்புறம் ஒரு ஜார்ஜெட்டோட துணி. காட்டன் துணியில் வராது. எப்போ பேக் போடுறதா இருந்தாலும், எந்த பேக் போடுறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த நல்லா புழியறதுக்காக இது. சாதாரண நம்மளை டீ காஃபியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுவோமே, அதிலெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணால் நல்லா இருக்காது, சிக்காயிடும் முடி. இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை விட கொஞ்சம் கெட்டியாக கூட அரைச்சிக்கோங்க. உங்கள் முடி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு பறித்து அரைச்சிக்கோங்க. செம்பருத்தி பூ கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு 5 செம்பருத்தி, அதுவும் 5 இதழ் செம்பருத்தியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு இது தான் மெத்தையில் இருக்குது, மாடியில் இருக்குது, அதனால தான் எனக்கு வேறு செம்பருத்தி கிடைக்கல. அந்த 5 இதழ் செம்பருத்தியாக இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் முடியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எப்போவுமே அழகாக தேய்ச்சி விட்டு கொஞ்சம் லைட்டாக மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் தலையை வாஷ் பண்ணணும். அதை விட்டு இருக்கிற நீங்கள் ஃபில்டர் பண்ணாமல் அதை ஃபுல்லாக தலையில் வச்சு அதை வாஷ் பண்ணி முடியை டேமேஜ் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்து அதோட சார் மட்டும் எடுத்து தலையில் தடவணும். அப்போ உங்களுக்கு வெறுத்து போகாது. இல்லைன்னா நான் ஒரு 2 தடவை தான் பேக் போடுவீங்க. அதுக்கப்புறம் ஐயோ இந்த முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறது. இதுதான் முடி டேமேஜ் இல்லாமல் இருக்கும். அது மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அது எதை தேய்ச்சாலும் சரி, இந்த மாதிரி ஒரு துணியால் புழிஞ்சு ஃபில்டர் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சாதாரண நம்மள டீயை சாயை எல்லாம் ஃபில்டர் பண்ணுற அந்த ஃபில்டரால் பண்ணால் அது நல்லா வராது. இந்த மாதிரி புழிஞ்சு எடுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வரும். இந்த அளவுக்கு இது ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் வாஷ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு நான் டெய்லி குளிக்குவேன். அதனால் நான் 10 நிமிஷம் தான் வைப்பேன். அதுக்கப்புறம் குளிச்சுடுவேன். தேய்ச்ச உடனே போய் நான் குளிச்சுடுவேன். நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் அரை மணி நேரம், வாரத்துக்கு 2 டைம்ஸ் குளிக்கிறதா இருந்தால், தலைக்கு ஊற்றுறதா இருந்தால் 2 டைம்ஸ் ஊற்றுறதா இருந்தால், நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் பேக்கு 1/2 hour வச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் அது ஒரு ரிசல்ட் தெரியும். நீங்கள் ஒரு மாதம் டேண்ட்ரஃபே இருக்காது. 1 மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் தெரியும். இந்த மாதிரி பேக் போட்டாலே நம்மளோட முடி கூலிங்காக இருக்கும். நல்ல தூக்கம் கிடைக்கும். நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ தூக்கம் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு படுத்ததுமே தூங்கிடுவீங்க. அவ்வளோ நல்லா
இதுவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். என் சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு சொல்லி கொடுக்குறேன். நான் போட்டு யூஸ் பண்ண பேக் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நேரடியாக உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்ச வீடியோவை நான் போடுறேன். முடி நல்லா கருப்பாக ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கான எல்லா டிப்ஸும் நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் மேலும் என் வீடியோ பாருங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you friends.